ஏனென்றால் விஜய் தரப்பினரை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை இப்பொழுது தயாராக இருக்கின்றது. முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது விறுவிறுப்போடு இருக்கின்றார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியலிலே விஜய்க்கென புதிதாக ஒரு தெளிவான பார்வை கிடைத்திருக்கின்றது. செங்கோட்டையனை போன்ற மூத்த தலைவர்கள் விஜய் பக்கம் நிற்கின்றார்கள். இதுவரை விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் விஜயோடு மூத்த தலைவர்கள் இல்லை, விஜயோடு களத்தில் நின்று ஏற்கனவே தேர்தல்களில் களமாடிய நபர்கள் யாரும் இல்லை, தேர்தல் அரசியலை எதிர்கொண்ட அனுபவம் அவர்களுக்கு இல்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் முக்கிய அரசியல் தலைவர்களே சொன்னார்கள், சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது என்பதாகவெல்லாம் விஜயை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வெள்ளாமை செய்வதற்கு சிறுபிள்ளைகள் இருந்தாலும் எப்போது அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்கு அனுபவம் கொண்ட தலைவர்களும் இப்போது விஜய் பக்கம் வந்து விட்டார்கள். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வலிமையை மேலும் கூர்தீட்டி இருக்கின்றது. சில கட்சிகளுக்கு அதிர்ச்சியை இது கொடுத்திருக்கின்றது என்று பார்க்கப்படுகின்றது. ஒரு பக்கம் பெண்களுடைய வாக்கு சரிசமமாக இரு கூறுகளாக பிளவுற்று விஜய் பக்கம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றொரு பக்கம் விஜயோடு அனுபவம் கொண்ட அரசியல் தலைவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பொதுக்கூட்ட மேடைகளை பேசுவதற்கென்று விஜய்க்கென்று பெரும்பான்மை மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலான மரபார்ந்த அந்த அரசியல் பேச்சுகளை பேசுவதற்கு விஜய் பக்கம் ஆட்கள் இல்லை என்றார்கள். அந்த குறையை தீர்ப்பதற்கு நாஞ்சில் சம்பத் வந்துவிட்டால், குறிப்பாக விஜய்க்கென இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியாக விஜய் பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கின்றார். திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்றால் நாஞ்சில் சம்பத்தால் மிக எளிதாக திமுகவினுடைய கடந்த கால வரலாறுகளை எல்லாம் மேடையில் சொல்லி திமுக மீது எதிர் விமர்சனத்தை வைக்க முடியாத அளவிற்கு கடுமையான ஒரு சொற்றொடரை அவரால் பயன்படுத்த முடியும் நாஞ்சில் சம்பத்தால். அதுபோன்று முதிர்ச்சி கொண்ட ஒரு அரசியல் தலைவராக இருக்கின்றார். நாஞ்சில் சம்பத்தை போன்று மேலும் சிலர் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே விஜய்க்கு இப்பொழுது பெரிய அளவில் மக்களை தேடி சென்று சந்தித்து அவர்களிடையே தன்னுடைய கட்சியின் பலத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை இருக்கும். ஆனால் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் காலம் அவருக்கு வழங்கவில்லை என்பது உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய மன நெருடலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் தனிப்பட்ட முறையிலும் பேசும்பொழுது புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் கட்சிகளுக்கு தான் முழு பொறுப்பு உண்டு என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு இடத்திலே கூட்டம் நடத்துகின்றார்கள் என்றால் அந்த கூட்டத்திலே ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக தமிழக அரசு சில முடிவுகளை எடுத்து அதை வரைவு அறிக்கையாக நீதிமன்றத்திலே வழங்கிவிட்டது. நீதிமன்றமே கூட அந்த வரைவு அறிக்கையை பார்த்துவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் எதிர்த்து ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு விதிக்கும் எதிராக வழக்கு தொடரக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது என்று தங்களுடைய மனக்குமுறலை நீதிமன்றமும் வெளிப்படுத்தியிருந்தது. அந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு குறைந்து போகும். தொண்டர்களை, மக்களை, கூட்டத்திற்கு வரக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முழுக்க அந்த கட்சியிடம் வந்து சுமந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் தமிழக வெற்றி கழகம் உட்பட முக்கிய கட்சிகள் அந்த வரைவு நெறிமுறைகள் எல்லாம் எப்பொழுது அமலுக்கு